இந்த புதியதொரு மாதத்தில் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார் இல்லையா? ஹாப்பி சாபத்துன்னு ஒன்று எல்லோரும் டக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறது நமக்கு தோணலை. என்ன வெள்ளிக்கிழமை ஆராதனை மாதிரி தான் எனக்கே டக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதம் ஒரு முறை மாத பிறப்பு ஆராதனைக்கு நாம் என்ன செய்கிறோம், வருகிறோம். இருந்தாலும் நமக்கு நினைவில் இல்லாத பட்சத்தில் இருப்பது போல தோன்றலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை வல்லமையாக நம்மளை ஒவ்வொரு நாளும் வாய்ப்பளித்து பயன்படுத்தி நமக்கு அநேக காரியத்தை செய்து வருகிறார் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடு கிடையாது என்பதை நான் நம்புகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை ஒருபடி மேலே செல்வதற்கு, மீண்டும் நம்மளை திரும்பி பார்ப்பதற்கு, அவரை நாம் பார்ப்பதற்கும் அவர் நம்மை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த அக்டோபர் மாதம் இந்த ஒரு சின்ன பிரசங்கம் தான், ஒரு ஆலோசனை. அந்த பிரசங்கத்துக்கு ஒரு நல்ல தலைப்பை தேடி கொண்டிருந்தேன். அப்போது நான் ஒரு சொல்லி பார்ப்பேன், தலைப்பு வைக்கிறது மட்டும் அப்பப்போ சொல்லுவேன், இல்லாட்டி யாராவது சொல்ல விட்டு பார்ப்பேன். அதில் ஒரு கரெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அக்டோபர் மாதத்திற்கும் ஒரு வார்த்தை எனக்கு பிடிப்பட்டது. ஆச்சரியமான அக்டோபர் அப்படின்னு நான் ஒரு தலைப்பு வச்சுருக்கிறேன். அமேசிங் அக்டோபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பூசணிக்காய் மாதிரி ஒரு படம். அது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கோபத்தை மூட்டுகிற மாதிரி, அல்லது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஆங்க்ரி டைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் தோணும். ஆனால் தலைப்பு என்ன வச்சுருக்கிறோம், அமேசிங் அக்டோபர் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அந்த பிக்சருக்கும் ஃபோட்டோக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏதாவது லிங்க் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி நான் கேட்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சர்மனில் அப்படிப்பட்டதான ஒரு சூப்பரான லெசன் என்ன செய்து இருக்குது. நம்ம அதாவது பாஸ்டான செப்டம்பர் மாதத்தை யோசிக்கும் போது, கடந்த மாதத்தை செப்டம்பர் எப்படி கிறிஸ்து நமக்கு காப்பாற்றி கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த அக்டோபர் மாதத்திலும் நாம் கடக்கும் பொழுது நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் என்ன செய்யணும், இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்முடைய நாட்களை எண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நம்முடைய நாட்களை, நம்மளுடைய வருஷங்களை, ஒவ்வொரு நாட்களையும் டே பை டே அப்படின்னு சொல்லலாம், நாட்களை என்ன செய்யற கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஜீசஸ். 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய ஒரு கிருபை என்று நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு எளிமையான பதத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய கருணை என்று சொல்லுவாங்க. இப்போ கருணை அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் கேட்டிருக்கோம், கிரேஸ் ஆர் மர்சி அப்படின்ற வார்த்தையை எங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்? ஏதாவது போர்டில் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கருணை இல்லம் இல்லையா? இந்த கருணை இல்லம் நிறைய இடங்கள்ல இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இந்த கருணை இல்லம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கருணை இல்லம் என்ற அந்த விடுதிக்கு சரியான பேர் தான் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கருணையே இல்லாத ஒரு இல்லம் அப்படின்னு அர்த்தமா, வேறெங்கும் கருணையே கிடைக்காமல் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அதுக்கு தான் கருணை இல்லைன்னு வச்சுருக்காங்களா? நிறைய நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன பதில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கருணை இல்லம், அவருடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த கருணை இல்லத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த கருணை என்ற ஒரு கிருபை என்ற இரக்கம் என்று அழைக்கிற விஷயங்களில் அதிகமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கருணை இல்லத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கருணையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு கருணையே இல்லையா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் எண்ணிக்கொண்டிருக்கிறார், நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த தேவன் சொல்கிறார், நான் உங்கள் மீது கருணையாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறனால தான் ஒரு மாதத்தை விட்டு அடுத்த மாதத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது.
புலம்பலில் ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் 23ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஒருத்தர் புலம்புறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. கருணை. நான் இன்னைக்கு நிற்கிறதும் சரி, நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் சரி, தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. இந்த பிரசங்கத்தின் இறுதியில் நீங்கள் நானும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் அந்த மூளையில் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்ச் என்ன செய்யுங்க, தட்டி விட்டுட்டு போயிடுவோம். அப்படின்னா புரியுதா? மூளைக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குன்னா நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மூளையை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் எண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கிடுங்க. அதை கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு இந்த மாத பிறப்பை நாம் சரியாக கடைபிடித்து நாம் கடந்து செல்வோம். கடந்த மாதத்திற்காக நாம் நன்றி சொல்வதற்கு முதலாவது பழகிக்கொள்ள வேண்டுமா? ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய பெயர் ராஜா. அந்த ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்க தாத்தா ஒரு விதையை கொடுக்குறாரு. தம்பி, நீ என்ன செய்ய, இந்த விதையை நீ விதைக்கணும், சரியான நேரத்தில் அதனுடைய அறுவடையை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீடை அந்த தாத்தா என்ன செய்கிறாருன்னு அவன் கையில் கொடுக்குறாரு. அவன் தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வான் அப்படின்னா, அந்த ஒரு விதையை ஒரு நாள் விதைச்சிட்டு அந்த தண்ணி ஊற்றி என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த மரம் செடி வளருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். அப்போது அவனுடைய ரொட்டீனாக டே டு டே லைஃப்பில் அவனுடைய ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த செடி, அந்த விதையை நம்ம புதைச்ச இடத்துல போயிட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. இப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்போது ஒரு நாள் அவங்க தாத்தாட்ட போய் சொல்கிறான், தாத்தா, எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ஒரு மாற்றமே இல்லை, அந்த சீடு நான் போட்டேன், பட் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தாத்தா சொன்னாரா, இன்னும் நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு, கண்டிப்பாக உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னானா. மறுபடியும் என்ன செய்யலைன்னா அவன் விடவில்லை. அதனுடைய சிறிய நம்பிக்கையை என்ன செஞ்சான், அவன் வளர்த்து கொண்டு தினமும் என்ன செஞ்சான்னா மறுபடியும் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே அப்படி இருந்தானா. அப்போ தாத்தா ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தார். நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தியா, நீ போட்ட விதை முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாரான். அவன் ஓடி போயிட்டு ஆசையாக போய் பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு துளிர், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, துளிருக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் தெரியலையா, ஒரு ஸ்மால் ஸ்ப்ரவுட், சின்னதாக அப்படி வருது. அவன் போட்ட அந்த எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் என்ன செய்யுது அந்த இடத்துல கிடைக்கும்போது அந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ சொல்கிறாரு இந்த தாத்தா, தம்பி, ஒருவேளை நீ இவ்வளோ நாள் போடும்போது உனக்கு பெரிய ஒரு விளைச்சல், பெரிய ஒரு மரமாக ஒரு பிக் ட்ரீ அந்த இடத்துல உனக்கு கிடைக்கல அப்படின்னாலும், அது சாகாதபடிக்கு உனக்கு என்ன செஞ்சுருக்காரு கடவுள், ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரா. இன்றைக்கி இந்த கதையை நம்ம எப்படி லைஃப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த சீடு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ், அந்த விதை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி ஒருவேளை நான் இவ்வளவு நாள் என்னிடம் இருக்கிற அந்த வாய்ப்பை ஒருவேளை நான் தவற விட்டுட்டேன், எனக்கு இன்னும் வளரலையே, எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லையே நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சான்ஸ் நம்ம மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா போகலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். தொடர்ந்து முயற்சி செய்யும் போது, தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதனுடைய விளைவை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு உதாரணங்கள் இதில் இருக்குது. அப்போது நம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த செடி செத்து போகாமல் ஒரு சின்ன ஒரு வேராக, அதாவது வெளியில் வர்றதுக்கு உண்டான ஆப்ஷனாக காட் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு அதிசயத்தின் மூலமாக ஆண்டு நம்மளை நடத்துகிறார் என்பதை நம்ம நினைக்கிறதுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். சில நேரங்களில் சிறிய ஆசீர்வாதங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சோம், அப்படியே ஸ்டாப் ஆயிடுவோம். ஆனால் கடந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிக நாள் நீங்கள் அழுதுருக்கீங்களா, இல்லை அதிக நாள் நல்லா சிரிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன, அதிக நாள் இந்த செப்டம்பர் மாதம் என்னை அழ வைத்திருக்கிறதா, அதிக நாள் இந்த செப்டம்பர் மாதம் என்ன சிரிக்க வச்சுருக்கதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில். ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய உயிர்
கடவுள் என்ன செய்யலை, போக விடலை. நான் அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி, இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் என்னுடைய உயிரை இந்த சரீரத்திலிருந்து ஒருபோதும் ஒரு நாளும் எடுத்து போடுவதற்கு அவர் இடம் கொடுக்கல. அதை மறக்காதபடிக்கு, அதை நினைவில் வைத்து கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவது அவசியம் என்பதை நாம் பார்க்குறோம். ஒரு அழகான கேள்வி, எதுக்காக நம்ம ஒவ்வொரு மாதம் போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு மாதம் போனாலும் கடந்த காலத்தை குறித்து நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? இப்போ செப்டம்பர் மாதம் போயிடுச்சு, அந்த செப்டம்பர் மாதம் போயிடுச்சுன்றதுக்காக நான் ஏன் அந்த செப்டம்பர் மாதத்துக்காக நான் ஏன் தேங்க்ஸ் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட? எதுக்காக அந்த தேங்க்ஸ் கிவிங் நான் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பன், இந்த கொஸ்டின் ஓப்பன் கொஸ்டின் தான், எனிபடி கேன் ஆன்சர். ஒய் ஐ ஹாவ் டு தேங்க்ஸ்? ஏன் நான் தேங்க்யூ சொல்லணும் ஆண்டருக்கு? கடந்த மாதத்தை கொடுத்து, லாஸ்ட் பாஸ் ஆனது பாஸ் தான், பாஸ்ட் இஸ் பாஸ்ன்னு டைலாக் சொல்கிறோம் இல்லையா, ஏன் நான் தேங்க்ஸ் சொல்லணும்? எஸ். கண்டிப்பாக, ஷோர், நைஸ் ஆன்சர். உண்மையாலுமே எத்தனையோ நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மரணத்தின் செய்தியை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ கூட செய்தியில் நம்ம பார்த்தோம். மீண்டும் நான் பிரபலப்படுத்துவதற்காக அதை வார்த்தை சொல்ல, ஆனாலும் சில கட்சிக்காரங்களை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் போய் அங்கே ஒரு 33-40 பேருக்கு மேலெல்லாம் இறந்துருக்குறாங்கன்னு தகவல் வருது. ஒரு அரசியல்வாதி வராரு, அவரை போய் நேரில் போய் பார்க்கணுன்னு போனவங்க தான். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இல்லை. ஜஸ்ட்டு போயிட்டு அந்த ஒரு லீடரை, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை போய் பார்க்கணும் அப்படின்னு தான் விசிட் பண்ண போனாங்க. அந்த இடத்துல ஒரு நிகழ்வு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், இல்லை எனக்கு அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் அங்கே போகலை இங்கே போகலை, அப்படி இல்லை. இங்கேருந்து சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு நீங்கள் போகும்போதும், வீட்டுலேருந்து சர்ச்சுக்கு போகும்போதும் சரி, ஒரு சின்ன ட்ராவல் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னு தான் நம்ம நம்பணும். அதை மனதில் வைத்து நன்றி சொல்ல வேண்டுமா? ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும்? சங்கீதம் 121, சாம்ஸ் சாப்டர் 121 verse 7 and 8. சங்கீதம் 121 சங்கீதம் 7 மற்றும் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நான் ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய போக்குவரத்து காரியத்தையும் சரி, என்னுடைய எல்லா தீங்கையும் விலக்கி காத்து என்னை ரட்சித்து இந்த உலகத்தில் மனுஷனாக மீண்டும் நிற்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த மாத பிறப்பு ஜப கூட்டத்திலே என்னை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் சில வேளையில் எனக்கு அந்த ஆபத்து நேரிடவில்லை, அதனால் நான் எனக்கு அதனுடைய ஒரு பயமோ அதை பற்றின விழிப்புணர்வு எனக்கு இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ முறை நீங்கள் ரோட்டில் பயணம் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ விதமான வண்டிகள் உங்கள் முன்பதாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் எந்த வண்டியும் என்ன இடிக்கலை பாஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதை இடிக்காதபடிக்கு, அந்த வாகனம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, நான் இப்படி தான் வண்டியில் போனேன், ஆனால் அந்த லாரி இப்படி தான் போச்சு, நம்ம பார்த்தோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளை என்ன செய்யலை, ஒரு நாளும் அதை டச் பண்ணலை. அந்த லாரி என்னமோ அது பாட்டுக்கு தான் ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு, என்னுடைய பைக் என்னமோ இதோடு தான் போயிட்டு இருந்துச்சு, பட் என்ன செய்யலைன்னா என்னை டச் பண்ணலை. ஒருவேளை டச் பண்ணால் தான் நமக்கு அதோடைய வேல்யூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மறந்துடுறோம், we are forgetting. எப்படி தேவன் இந்த மந்த் ஃபுல்லாக என்னை லீட் பண்ண போகிறான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிறோமோ, அட் த சேம் டைம் நம்ம நினைவில் கொண்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி என் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினார் என்று சொல்லி நான் நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். புதிய மாதத்திற்குண்டான வாக்குறுதிக்காக நிறைய சபையில் நாளை காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சில ஆராதனை நடக்கலாம். ஒருவேளை சில சர்ச்சஸில் நம்ம நான் அட்வென்டிஸ்ட் சபையை பார்த்தீங்க அப்படின்னா 12 o'clock சர்வீஸ் நடத்துகிறாங்க. அங்கே பார்க்கும்போது மந்த்லி ப்ரேயர்லாம் பண்ணும்போதோ அல்லது நியூ இயர் சர்வீஸ் நடத்தும் போதோ வாக்குத்தத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. இங்கிலீஷில் அது எப்படி சொல்லலாம்? வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். எஸ், வாக்குத்தத்தம், காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் த அக்டோபர் மந்த் நமக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் அந்த மாதம் ஃபுல்லாக அப்படி மனசில் நினச்சிக்கிட்டே மாதத்தை ஓட்டுற ஆட்களும் இருக்காங்க.
வருஷத்தில் இந்த கார்டு கொடுப்பாங்க, மெமரி கார்டு, அதாவது மெமரி வேர்சஸ், அதாவது வேர்சஸ் பைபிள் வசன கார்டு கொடுப்பாங்க இல்லையா, மெமரி கார்டுனே வருது நமக்கு, இல்லை டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி. ஆமாம், அந்த வாக்குத்தத்த அட்டைன்னு சொல்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை வாங்கிட்டு பைபிளில் வச்சுக்கிட்டு அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கிற நபர்களும் உண்டு. ஏதாவது பிரச்சனைனா அந்த வசனத்தை எடுத்துகிட்டு, ஆண்டவர் உன்னை இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு கட்டளையிடுவேன் அப்படி படிச்சு, ரைட் அடுத்து உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, ரைட். நீங்கள் அந்த ஆசீர்வாத கார்டு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே எப்படியும் பிளெஸ்ஸிங்கான வசனம் தான் இருக்கும், நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி வசனம் தான் இருக்கும். இன்றைக்கி ஏன் நம்மளுடைய சபைகளில் ஒருவேளை அதெல்லாம் நமக்கு தரலை அப்படின்னு சொன்னால், தரக்கூடாது அப்படின்ற நோக்கம் அல்ல, அதுதான் நமக்கு அந்த வருஷம் முழுசும் நம்மளை வந்து நடத்தும், கொண்டு போயிடும் அப்படின்றத உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த தரக்கூடாது, தர்றது தப்புலாம் நான் சொல்ல வரல. அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு வாக்கு தத்தம்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதத்துண்டான வாக்கு தத்தம் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நடத்துவார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நடத்துவார் அப்படின்ற எந்த ஒரு நம்பிக்கையும் அல்ல. ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை வைத்துட்டு நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இது ரைட் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி இல்லை. ஆனால் நமக்கு சமாதானத்தை அளித்திட 2020ஆம் ஆண்டு நினைக்க தான் செஞ்சார், 2021லும் அதான் நினச்சார், 2022, 23, 24, இப்போ 25 நினச்சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதான் நினச்சார், என் பையனுக்கு சமாதானம் கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இன்றைக்கும் அதை தான் கொடுக்க விரும்பி கொண்டு தான் இருக்கிறார். எதிர்பார்ப்புக்கும் மீறி சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். எத்தனை பேர் அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல. ஆச்சரியமான அக்டோபர் மாதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் அதுதான். ஏன் அக்டோபர் மாதத்தை ஆசீர்வாதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, எப்பொழுது நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருகிற இடத்தில் நாம் இருக்கிறோமான்றதை யோசிக்கிறதுக்காகவும், தேவன் எப்பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இருக்கிறார் என்பதை நினைவு கொள்வதற்காகவும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம் அப்படின்றது நம்ம நினைக்கணும். ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு. ஒரு வாலிபன், சரிங்களா, ஒரு வாலிபன் இருக்கான். பல வருஷமாக வந்து வேலை கிடைக்காம தேடிக்கிட்டே இருக்கிறான். எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி இந்த பேச்சு மூலமாக டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க, ரைட்டிங் எக்ஸாம் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூவில் அவனால் என்ன செய்ய முடியல, பாஸ் ஆகவே முடியல. அப்போ ஒரு நாள் ரொம்ப ஒரு மாதிரி என்ன அப்செட் ஆகி அவன் யோசிக்கிறான், இனிமேல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதே இல்லை, நோ மோர் இன்டர்வியூஸ் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுது. பட் அகெயின் தொடர்ந்து என்ன செய்ய, நீ வந்து முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, அவனை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவன் நினச்சான், நானும் என்னுடைய படிப்பை வச்சுக்கிட்டு, என்னுடைய திறமையை வச்சுக்கிட்டு, என்னுடைய அனுபவங்களை வைத்துட்டு, என்னுடைய ஸ்டடீஸு, எஜுகேஷன்ஸு, இதெல்லாம் என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படியாவது ஒரு ஒர்க்கு நான் வந்து கெயின் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். பட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். ஸோ ஒன் டே அவன் என்ன நினைக்கிறான்னா, திங்க் பண்ணி பார்க்குறான். ஓகே, நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி பார்ப்போம், அந்த ப்ரேயரில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அவன் ப்ரேயர் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் வேலை தேடி பார்க்குறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்போ இன்னும் கூட கொஞ்சம் டிப்ரெஷனில் போகிறான். இன்னும் நான் ஏற்கனவே என்னோடய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து ஜாப் தேடி பார்த்தேன், பட் எனக்கு ஒரு ஒர்க்கும் கிடைக்கல. ஸோ இப்போ நான் ப்ரேயர் பண்ணி பார்த்தேன், ப்ரேயர் பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவன் டிப்ரெஷனில் போயிட்டான். ஸோ 3வது சான்ஸாக அவனோட சர்ச் பாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறான், பாஸ்டர் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, நான் எந்த ஜாப் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஒரு ஒர்க்கு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, டூ சம்திங் ஃபார் மீ அப்படின்னா. ஸோ அப்போது அவர் பாஸ்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு, தம்பி நீ வந்து வேலை தேடினது சரிதான், நீ ஜபித்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா நீ வேலை தேடின கரெக்டு தான், இப்போது நீ 3வதாக எதுவுமே ஆப்ஷனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து என்ன செய்கிற, நீ என்கிட்ட வந்து சொல்கிற, அதுவும் சரிதான், ஆனால் நீ ஒன்றே ஒன்று மறந்துட்டப்பா அப்படின்னாரான். அப்போது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், எதையோ ஒன்று மறந்துட்டோமே அப்படின்ட்டு. நீ வேலை தேட போகும்போதும் என்ன செய்கிற, ஒரு விஷயத்தில் தான் போனேன், ஜெபம் பண்ணிவிட்டு நீ வந்து வேலை தேட போனேன்னு ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், என்கிட்டயும் இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த இல்லாமல் வந்துட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, நீ வேலை எங்கே போய் தேடினாலும் உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்ட்டு சொல்கிறேன். உடனே இப்போ அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், அந்த வாலிபன் எதுக்காக வேலையே கிடைக்காம விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க?
வேலை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் கிடைக்கல, ப்ரேயர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணால் கிடைக்கல, பாஸ்ட்டு வந்து ஐடியா கேட்கலான்னு வர்றான், அப்பவும் அவர் சொல்கிறாரு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாரு. எதனால் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செய்ய வேண்டிய ஆயத்தத்தை அவன் செய்யலை. பாஸ்டர் யூ ஆல்மோஸ்ட் நீங்கள் நெருங்கிட்டீங்க, பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் எக்ஸாக்ட் ஆன்சர். ஆல்மோஸ்ட் யூர் ரைட். தேடவே இல்லாமல் ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துட்டாரா? இல்லை, ஃபஸ்ட்டு வேலை போய் தேடி பார்த்தான். அவன் எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவம் எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணி எனக்கு எப்படியாவது என்னுடைய ஸ்கில்ஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால், பட் வேலை கொடுக்கல. அகெயின் போயிட்டு ப்ரேயர் பண்ணால் வேலை கிடைக்கல. பாஸ்ட்டு வராரு ஐடியா கேட்கலான்னு பார்த்தா பாஸ்டரோட பதில் என்ன? நோ, யூ கேனாட், யூ கான் அப்படிங்கிறாரு. உனக்கு வேலையே கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு. எதனால அந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவன் படித்தது ஒன்று, ட்ரை பண்ணது ஒன்று. நல்லா இருக்கு, இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க யங் பீப்புள். படித்தது ஒன்றா இருக்கலாம், தேடுற வேலை ஒன்றா இருக்கலாம், சரி. இல்லை வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நான் ரியோனா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ரியோனோட ஹார்ட் பீட் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடுன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் பயப்படுறதுக்கு உண்டான கொஷின் இல்லை. ஒரு வேலைக்கு போகிறவங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், எனிதிங், வேறு ஏதாவது? ஓகே, வெண்ணிலா? டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட், ட்ரெஸ் கோட்டா, ரெஸ்யூம், ஓகே, பயோடேட்டா, ரெஸ்யூம், ஓகே. திவ்யா, வாட் அபவுட் யுவர் ஆன்சர்? ஒரு வேலைக்கு போகிறவங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? ஓகே, சர்டிஃபிகேட், ரைட். ரெஸ்யூம், சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட், இது எல்லாமே என்ன தான்? ஒன்று தான். அவன் இதை தான் எடுத்துகிட்டே போகல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறான். ஐயா நான் இப்படி வேலை செய்வேன், எனக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது, இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி வேலையை கேட்குறான். வேலை தரல. ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் போகிறான், வேலை கிடைக்கல. பாஸ்ட்டு வந்து சொல்கிறான், பாஸ்ட்டு கேட்குற எப்படிப்பா நீ வேலைக்கு போனால் அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறார். அப்போ அவன் எடுத்துகிட்டு போக வேண்டியது எடுத்துகிட்டு போகல. ஆயத்தம். பாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன இதுதான், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சைடில் இந்த கதையை வாசித்தேன் நேற்று சாயங்காலம் நினைக்கிறேன். இந்த வேறு சார் வாசிக்கிற நியூஸ் பேப்பரில் இங்கே தான் நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு வர நியூஸ் பேப்பர் தான். ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன நான் யோசிச்சேன்னா, நமக்கு இந்த ஆயத்தம், அந்த வேலைக்கு அது எது முக்கியமோ அது அல்ல. இன்னைக்கு இந்த மாதத்தில் எனக்கு ஒரு அமேசிங் அக்டோபராக மாறணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்திற்கும் ஒரு ஆயத்தம் எனக்கு என்ன செய்ய வேணும். கபிலன் நிறைய இன்டர்வியூ ட்ரை பண்ணி அனுபவம் இருக்குன்னு சொல்லுவார் என்கிட்ட. இன்டர்வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி, இவங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டு, ரெஸ்யூம் அதெல்லாம் இல்லாமல் என்றைக்காவது வேலைக்கு போய் தேடி இருக்கீங்களா? இல்லை, உள்ளே ஏற்றவே மாட்டாங்கன்றத விட அது இருந்தால் தான் போயிட்டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மந்த் ஒரு பிளெஸ்ஸிங்கான மந்த்தாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும் பொழுது நமக்கு சில ஆயத்தம் இல்லாமல் தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க. அது நிச்சயமாக ஆயத்தம் இல்லாமல் போகும்போது அந்த அக்டோபர் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ சில ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது இந்த மாதத்தில். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஒரு 2 வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த அக்டோபர் மாதத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து ரெடி பண்ணணும்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டிய முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நான் தேவனிடத்தில் முதலாவது சேரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிற மாதிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாதபடிக்கு என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் ஒரு விதத்துக்குள்ளே ஒரு காரியத்துக்குள்ளே போகணுன்னு விரும்புகிறேன். ஆனால் நான் அதற்கேற்ற ஒரு ஆயத்தம் இல்லாமல் போகும்போது அந்த அக்டோபர் மாதம் எனக்கு என்ன செய்யாது? ஆசீர்வாதமாக இருக்க. நான் புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, மனதில் வைக்க வேண்டிய காரியத்தில் இதிலும் ஒன்று என்பதை மறக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வேலைகள் நடக்கும்.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வந்துடுவான். when we praise God more, எப்போ நம்ம அதிகமாக தேவனை துதிக்கிறோமோ அங்கே நமக்கு ஆக்ஷன்ஸு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் நடக்கும். நல்லா கவனிச்சிங்களா எல்லாரும்? நம்ம அதை செய்யாத பட்சத்தில் தான், அந்த ஆயத்த படிநிலையை நம்ம செய்யாத பட்சத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்மளால் கெயின் பண்ணவே முடியல, எடுக்கவே முடியல நம்மளால். இன்றைக்கி இந்த யாக்கோபு 4:8 மட்டும் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் வீட்டுக்கு போங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நான் சேர்ந்தால் ஒழிய எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நான் அவரிடத்தில் சேரும்போது அவர் என்னிடத்தில் சேருவார். அப்போ நமக்கு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஆட் பண்ணி தர்றார். இந்த அக்டோபர் மாதத்தை மறுபடியும் ஒரு விசை நம்ம லைஃப்பில் 2025 இந்த வருஷத்தில் ஆட் பண்ணி தர்றாரு. நான் சேர்வதற்கு நம்மளுடைய சபைக்கும் ஒரு சவால் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு இருக்குது. நமக்கு இந்த மாதத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கிறதே நம்ம மறக்கக்கூடாது. ஒரு கதையோடு நான் நிறைவு செய்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நடந்த ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஒரு மனுஷன் வேலைக்காக டெய்லி லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு வர்றது அவனுடைய வழக்கம். அப்போ என்ன செய்கிறான், அந்த லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு ஏறும்போது ஒரு நாள் அவனுடைய வழக்கம் போல் ரயிலில் ஏறுறாரு. எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த ரயிலில் போகும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 35 மினிட்ஸ் அந்த ரயிலில் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டைம். டெய்லி காலையில் பைபிள் எடுத்துகிட்டு போவாராம். 8:15 அந்த ட்ரெயினோட டைமிங். ஸோ ஒரு 35 மினிட்ஸ் அந்த ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் டைமில் என்ன செய்வார் அப்படின்னா பைபிள் வாசிக்கிற பழக்கம். ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான ஒரு மனுஷன், ஜபம் அப்படி செய்கிற ஒரு மனுஷன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜபிக்கிறதும் புக்ஸ் படிக்கிறதும் இப்படி நல்ல ஒரு ஹேபிட் அவருக்கு இருந்துச்சு. ஒரு நாள் பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக என்ன செஞ்சார், திறந்துகிட்டே வந்தாராம். வேகமாக இப்படி வாசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள பணம் வச்சுருந்துருக்கார். அந்த பணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு எல்லாம் கீழே விழுந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இருக்கிற இடத்துல கீழே விழுந்து, அதாவது அந்த ரயில்வே பெட்டிக்குள்ளே, சரிங்களா, ட்ரெயினுக்குள்ளே அவர் பைபிள் விரிக்கவும் பணம்லாம் டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த மனுஷனுக்கு நெஞ்சு படப்படப்படன்னு ஆயிட்டு. இருந்தது கொஞ்சம் காசு, அதுவும் நம்ம வச்சுருந்தோம், டக்குன்னு கீழே விழுந்துருச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன் அவ்வளோதான் நினச்சிருப்பார் நினைக்கிறீங்க? ஏன் அவ்வளோதான் நினச்சி கவலைப்பட்டிருப்பார் நினைக்கிறீங்க? இருந்ததே அவ்வளோதான், அவ்வளோதான் நான் தான் நினச்சிருப்பேன். நான் தான் அதை சொல்லிட்டு இருந்தது தான் அவ்வளோதான். ஏன் அந்த கவலை அவருக்கு வந்துச்சு? திறந்தாரு, காசெல்லாம் விழுந்துருச்சு. நான் சொன்னதுலேயே பதில் இருக்கு. பிரயாணத்தை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு யாராவது எடுத்துருவாங்களோ அவர் கவலையே, என் பணம் எல்லாம் விழுந்துருச்சு, யாராவது எடுத்துருவாங்களோ தான் கவலை அவருக்கு. அவருக்கு மைண்ட் எல்லாம் அப்படி ஒன்றும் ஓட மாட்டேன்ருச்சு. திறந்த உடனே காசு கீழே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி திகைத்து அப்படி நிற்கிறாரு. அப்படி நிற்கிறாரு. ஒரு குட்டி பையன் ஓடி கொடுக்கணும், அங்கிள் டோன்ட் வரி அங்கிள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விழுந்த காசெல்லாம் டக்குன்னு பொறுக்கி அவர் கையில் கொடுத்துட்டான். கொடுத்தோடனே அந்த தம்பியை ஒரு முகத்தை பார்க்கும்போது கண்ணீரோடு பார்த்தாரான். அந்த அங்கிள் ஏன் அங்கிள் அழுறீங்க? நான் தான் எல்லா காசும் எடுத்து தந்துட்டேன்ல, ஒய் ஒரு க்ரையிங் அப்படின்னு கேட்டானா. இல்லை பேட்டா, உனக்கு தெரியாது, இந்த பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியாது அப்படின்னாரு. அப்போது அங்கிள் என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கண்ணீர் சிந்துற அளவுக்கு தான் எல்லாமே கிடச்சிட்டே தனியா ஒரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பணம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது அப்படின்னாராம். உடனே மறுபடியும் கேட்குறாரு, எந்த இடம் தான் அங்கிள், எந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? இவ்வளோ பெயின்ஃபுல்லாக நீங்கள் அதை பேசுகிறீங்களே, எந்த இடத்துக்கு போகுது? இந்த பணம் நான் சம்பாதிச்ச பணம், இந்த பணம் என் வீட்டுக்கு போனால் தான் அடுத்தது என் வீட்டில் சில விஷயத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த குரலை ரொம்ப தாழ்த்தி பேசினாராம். அப்போ அந்த குட்டி பையன் சொன்னாராம், எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம கஷ்டம் நம்மளுடைய லைஃப்பில் ப்ராப்ளம் வர்ற மாதிரி வரும் அங்கிள், ஆனால் உடனே போயிடும் அது அப்படின்னு சொன்னானா. இந்த பணம் கீழே விழும்போது எப்படி பயமாக இருக்கணும் நமக்கே. இன்றைக்கி பர்ஸில் நீங்கள் இப்படி பாக்கெட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக் நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, ட்ராவலில் போகிறீங்க, எப்படியோ கீழே மட்டும் விழுந்துருச்சு. ஒரு டவுன் பஸ் எடுத்துக்குவோம், 5ஆம் நம்பர் பஸ் எடுத்துக்குவோம், பயங்கர கூட்டமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போனோம், நம்ம கையில் உள்ள ஒரு பொருள் கீழே விழுந்தோடனே நமக்கு எப்படி இருக்குது மனசு? ஐயோ யாராவது மிதிச்சிருவாங்களோ, நம்மளால் எடுத்துருவோமா, நமக்கு குனிய கூட இடம் இல்லையே அப்படின்னு ஒரு பதற்றம் நமக்கு வரும். அப்போ அந்த காசு ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயம். அவருக்கு நல்ல மனுஷன், ஜபம் செய்கிற மனுஷன், நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு என்னென்னா, பணம் இருந்தது கொஞ்சம், மொத்தமாக விழுந்து போச்சு, முக்கியமான பணம், ஒரு பதற்றம். அதான் அந்த பையன் சொன்ன பதில் அதுதான்.
நமக்கு ப்ராப்ளம் வர மாதிரி வரும் அங்கிள். ஆனால் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உடனே போயிடும். அந்த குட்டி பையனுக்கு என்ன நாலேஜ் இருந்ததுலாம் எனக்கு தெரியல. அந்த ஸ்டோரி நான் படிக்கும்போது பார்த்த விஷயந்தான். இன்றைக்கி சில வேளையில் நம்மளுடைய தருணம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருணமாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அது உடனே பெறப்படும். இந்த அக்டோபர் மாதம் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கான அமேசிங் அக்டோபர் அப்படி மாறணும் அப்படின்னா நான் சில ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ஐ கேனாட் கெட் அல்லது ஐ கேனாட் கெயின் இல்லை. அப்போ இந்த மாதத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிற நீங்களும் நானும் ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நேரங்களை செலவிட்டு இந்த அக்டோபர் மாதத்தினுடான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. தேவன் கொடுத்த பியூட்டிஃபுல் சான்ஸ். ஒரு மந்த் இன்க்ரீஸ் பண்ணி தர்றது, ஒரு நாள் வர்றதே பெரிய விஷயம். அது ஒரு மந்தில் நம்ம மறுபடியும் போகிறோம் அப்படின்றது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கான இந்த மந்த்தை நம்ம பிளெஸ்ஸிங்கான மந்த்து மாதிரி வைக்கிறது யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஜெபத்துடன் செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.